ஏமாத்துறவங்களுக்கு அதனுடைய சூழ்ச்சி நல்லா தெரியும். ஆனா ஏமாந்தவங்களுக்கு அதன் வீழ்ச்சி, இழப்பு, தோல்வி, வலி எல்லாமே தெரியும். ஏமாற்றத்துக்கு பிறகு வருகிற கோபமும், தனிச்சதுக்கு அப்புறம் வருகிற திமிரும் திரும்ப தன்மானத்தை சீண்டி பார்க்க ஒருபோதும் அனுமதிக்காது. இதுவரை பார்க்காத செயலையும் குணத்தையும் அகோர முகத்தையும் நமக்கு பிடிச்ச ஒருத்தர்கிட்ட நாம புதுசா பாக்குறப்போ நமக்கு இதுவரை பிடிச்சதெல்லாம் வெறுப்பா மாறி போயிடும். ஒரு சூழ்நிலையில நாம விட்டு கொடுத்திருந்திருப்போம். ஒரு சந்தர்ப்பத்துல நாம வளைஞ்சு கொடுத்திருந்திருப்போம். ஒரு நேரத்துல நாம நல்லா ஒத்து போயிருந்திருப்போம். ஒரு சமயத்துல நாம எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருந்திருப்போம். இதனால அவங்க வாழ்க்கை முழுவதும் எல்லாத்துக்கும் இதையே நம்மகிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி போயிடும். நமது பதில் என்னவாக இருக்கும் என்று தெரிந்தும் அந்த கேள்வியை நம்மகிட்ட அவங்க கேட்கிறாங்கன்னா அவங்ககிட்ட அதுக்கு ஒரு பதில் இருக்கு. அது வரைக்கும் அந்த கேள்வியை அவங்க கைவிடவே மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய சூழ்நிலையை காரணம் காட்டி அவங்கள நியாயப்படுத்துறதா மட்டும்தான் அது இருக்கும். ஒரு காலத்துல நெருக்கமா இருந்ததுதான் இப்போது நிராகரிப்பு. ஒரு காலத்துல நம்பிக்கையா இருந்ததுதான் இப்ப துரோகம். ஒரு காலத்துல உயிரா இருந்ததுதான் இப்ப பிரிவு. நமக்கு நம்மை தவிர யாருமே இல்லை என்பதை உணர்ந்தால் மட்டும்தான் இந்த உலகம் நமக்கு புரியும். கொஞ்சமாவது உனக்காக நான் இருக்கிறேன் என்று நமக்கு பல பேர் சொல்லியிருப்பாங்க. குறைந்தபட்சம் ஒருத்தராவது சொல்லியிருப்பாங்க நிச்சயமா. ஆனா அப்படி சொன்னவங்க நம்ம கூட இருக்கிறாங்களா? அப்படி இல்லைன்னா அந்த வார்த்தையை நீங்களே உங்களுக்கு சொல்லுங்க, உனக்காக நான் இருக்கிறேன். ஏன்னா இதுதான் நிஜம்.